நேயர்கள் அனைவரும் நீடூடி வாழ்க. இன்றைக்கி பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான கீரையை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் அரைக்கீரை, சிறுகீரை, இது மாதிரி கீரையெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. இது இந்த கீரை நச்சக்கொட்டா கீரைன்னு பேர். நஞ்சுண்டக்கீரை, நஞ்சமுண்டா கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரை சாதாரணமாக கீரை இருக்குதுல்ல, ஒரு மரம். இது பெரிய மரம். இந்த கீரை வாயு தொல்லையால் அவஸ்தைப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரொம்ப நல்லது. உக்காந்துனே இருப்பாங்க, ஐயோ எனக்கு அப்படியே இடுப்பு பிடிச்சிக்கிச்சு, எனக்கு காலே வரலன்னுவாங்க, கால் வரல, கை வரல, அப்படியே வலிக்குதுன்னுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கீரையை நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். இந்த கீரையை அப்படியே முழுசாக அரிஞ்சிட்டு பூண்டு போட்டு மிளகு போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு தேங்காயும் அதில் திருவி போட்டு பொரியல் மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். இது கசப்பு தோற்பு எதுவுமே இருக்காது. சாதாரண கீரை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இதே போல் உங்களுக்கு அது பொரியல் பிடிக்கலனாலும் பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்லாம். இல்லை சூப் வச்சும் சாப்பிட்லாம். இஞ்சி, பூண்டு, மிளகு, இந்த சூப்பு பவுடர்லாம் போட்டு கூட இதை சூப் மாதிரி வச்சு குடித்தா உங்களுக்கு அந்த வாயு தொல்லையிலேருந்து விடுபட நல்லாயிருக்கும். ரொம்ப வாதம், அதாவது இந்த முடக்கு வாதம், இந்த மாதிரி வாதம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மாத்திரை டெய்லி சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களும் வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ எடுத்துக்கலாம். ஆனால் இந்த கீரை சூடு தான். இது கர்ப்பப்பை பிரச்சனையும் தீக்குது. கர்ப்பப்பையில் என்ன பிரச்சனை இருக்கோ, நோய், புண்ணு, கர்ப்பப்பை புண்ணு நோய், அதுபோல் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுறது, அது இந்த கர்ப்பப்பையில் என்ன இருக்கோ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த கீரையை சாப்பிட்டா போயிடும். இது ரொம்ப அளப்பரிய கீரை தான். இது சாதாரணமாக கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் மரத்தில் நிறைய இருக்கும். எவ்வளோ வேணாலும் கிள்ளின்னு போகலாம். சில பேருக்கு காலில் மூட்டு வலி, கை வலி வந்தால் கூட இந்த கீரையை வதக்கி வச்சு கட்டுவாங்க. அதே போல் இது சுகருக்கும் நல்லது. சுகர் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். சுகர் இல்லாதவங்களாம் இதை கிள்ளின்னு போவாங்க. வீட்டுக்கு நிறைய கிள்ளின்னு போய் இதை போட்டு வதக்கி இந்த கால் வீக்கத்துக்கு கட்டுவாங்க. கால் வீக்கம், நடக்க முடியாத இருக்கிற இடத்துல இந்த கணுக்கால் வீக்கம், அந்த மாதிரி இடத்துக்கெலாம் இதை கட்டினோம்னா சரியாக குணமாகும். இது ரொம்ப நல்ல கீரை. இது நல்லா பயன்படுத்தி பாருங்கள். இந்த மலையில் கோடை வாசஸ்தலத்துக்கெலாம் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, ஊட்டி, கொடைக்கானல், கோயம்புத்தூர், அப்படிலாம் இந்த மலைங்களை பழங்குடியினரெல்லாம் நிறைய மூலிகை ஐட்டம் தான் விற்பாங்க. அதுக்கு முன்னெல்லாம் இருந்தவங்கெல்லாம் உள்ள காட்டுக்குள்ளே போய் மூலிகையை கொண்டாந்து தான் மருத்துவம். இப்போ தான் மருத்துவம் வந்துச்சு. இப்போ நம்மளே அதை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். அதில் கூட இந்த மலை இஞ்சின்னு ஒன்று விற்கிது. இந்த மலை இஞ்சியை வாங்கிட்டு நீங்கள் சமையலுக்கு எப்படி பண்ணாலும் சரி தான். அதை சாப்பிட்டோம்னா அஜீரண கோளாறு, வாயு, வாதம் எல்லாமே சரியாயிடும். அதே போல் இந்த முடவாட்டுக்கால் ஒன்று விற்கிது. அது மலையில். அதை வாங்கிட்டு நம்ம சூப் வச்சு குடித்தோம்னா ஆட்டுக்கால் சூப் மாதிரியே இருக்கும். அது கை வலி, கால் வலி, இந்த முழங்கால் வலி இதுக்கெல்லாம் கூட போகுது. ஏன்னா அந்த சைவம் சாப்பிட்றவங்க இதை சாப்பிடுவாங்க. சைவம் சாப்பிடாதவங்க ஆட்டுக்கால் சூப் வச்சு குடிக்கிறாங்க. அது சில பேருக்கு கிடைக்கும். வாரத்தில் ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பிடுவாங்க. அது ரொம்ப அதனால் இந்த சாப்பிடாதவங்க இந்த முடவாட்டுக்கால் வாங்கி நீங்கள் சூப் வச்சு குடித்தா கால் வலி கண்டிப்பாக குணமாகும். அதில் அந்த ஆட்டுக்காலில் என்ன இருக்கோ அதே தான் இந்த முடவாட்டுக்கால் சூப்லேயும் இருக்குது. அதே போல் இந்த கீரையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதையும் பயன்படுத்தி பாருங்கள். கை கால் வலி, மூட்டு வலி இது இருக்கிறதெல்லாம் நல்லாகும். நன்றி, வணக்கம்.